வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த சீரிஸோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தெலுங்குல இருந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸா வெளிவந்திருக்கிற கான்ஸ்டபிள் கனகம் சீரிஸோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த சீரிஸோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸோட கதைக்களமே 90 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் காட்சிகளா கொண்டுட்டு வரப்பட்டிருக்குது. சீரிஸோட ஹீரோயின் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு கிராமத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஜாயின் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு காட்டுல பெண்கள் அடிக்கடி காணாம போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோயினோட நெருங்கிய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த காட்டுல காணாம போறாங்க. தான் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் இந்த கேஸை கையில எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கிற திருப்பங்கள் என்னென்ன, கடைசியா ஹீரோயின் குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் சீரிஸோட மீதி கதையே. இப்ப இந்த சீரிஸோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸ்ல ஹீரோயினா வருஷா பொல்லம்மா அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய கதாபாத்திரத்தை ஜஸ்டிஃபை பண்ற விதமா ரொம்ப சூப்பராகவே கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காங்க. மேலும் சீரிஸ்ல லீடா நடிச்ச ராஜு கனகாலா ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்களாகட்டும் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 30 நிமிஷம் பக்கம் ரன் ஆகுது. ஸோ ஒரு 3 மணி நேரம் உங்ககிட்ட இருந்தா ஒரு மினி சீரிஸாவே இந்த சீரிஸை உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த சீரிஸ் 90ஸ்ல நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறனால சீரிஸோட ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபிக் ஆகட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு 90s ஃபீலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். 3வது எபிசோடுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த கேஸை விசாரணை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த இடங்கள்ல வர இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் நல்ல ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குற்றவாளி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த 2 ட்விஸ்ட் மூலமா சீரிஸ்ல ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் சீரிஸ்ல நல்லாவே இருக்குது. மேலும் இந்த சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் சீரிஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. இப்ப இந்த சீரிஸோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸோட கதைகளத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான கதைகளத்தோட பல படங்களும் சீரிஸ்களும் வந்திருக்கிறனால புதுவித ஒரு அனுபவத்தை ஏற்படுத்த இந்த சீரிஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சீரிஸ் ஆரம்பிச்ச 3வது எபிசோடுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸ் விறுவிறுப்பா மூவ் ஆகவே ஆரம்பிக்குது. முதல் 3 எபிசோடு பிளாட்டா தான் மூவ் ஆகுது. சீரிஸோட இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சீரிஸ் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த சீரிஸ் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான சீரிஸ் தான் இந்த சீரிஸ். விருப்பப்படுறவங்க பாருங்க. சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.